இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. Am I right, பூமி? கரெக்ட் தாங்க. சோ சொத்துன்ற கண்டிஷன் போட்டு எங்க கல்யாணத்தை உன்னால தடுக்க முடியாதா பூர்வா? பூமி, சரி நம்ம கிளம்பலாமா? அத்தை, உங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் போகாம இருக்க முடியாது. என் வருங்கால புருஷனோட ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை இல்லையா? என்ன சொல்றீங்க மாமா? அதேதான். யானை நடந்து போகும்போது கொலைக்கிற நாய் மாதிரி நாம ஆகிட்டோம்மா. என்ன கண்ட்ரோல் பண்ண நினைச்ச மாதிரி மத்தவங்கள கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தானே. சரி கேபி, எதுக்குங்க இப்ப கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? ஏன் மூத்த பையனை பத்தி ரெண்டாவது பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அம்மா மேல இருக்கிற கோவத்தை அடுப்பு கிட்ட காட்டின மாதிரி இருக்கு. வாடா சரி. மீரா, நாம இப்படி வேடிக்கை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா எல்லாமே நம்ம கைய விட்டு போயிடும். ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நீங்க சொல்லுங்க அண்ணி. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீங்க நெருப்புல குதிக்க சொன்னால நான் குதிப்பேன். கவலைப்படாத, டைம் வரும்போது என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரிங்க அண்ணி. மாமா எங்க? இனி எங்க மாமா பூமியை கூட்டிட்டு வெளிய போயிட்டான். ஷாப்பிங்கு, டூயட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வருவான். அது வரைக்கும் அழுமூஞ்ச வச்சுக்கிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இரு. ஹலோ, வளர்ந்து கேட்ட அவர்களே. சொல்லுங்க தயத்தக்கா அவர்களே. நம்ம ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். தெரியும். நம்மள சுத்தி ஆளுங்க இருக்காங்க. அதுக்கு நீங்க இப்படி கடிச்சு சாப்பிடுற மாதிரி பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? ஆக்சுவலி நான் அந்த மாதிரி உங்களை ஒன்றும் பார்க்கல தைத்தக்கா அவர்களே. நான் என்னோட வருங்கால பொண்டாட்டிய ஜஸ்ட் கேஷால பார்த்தேன், அவ்வளவுதான். பாரா, சமாளிக்க கூட தெரியல சாருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்தாங்க, ஏன் சார்பா உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஏய், நீ எப்ப ஷாப்பிங் பண்ண? சர்ப்ரைஸ் பண்ணனும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன்.
இந்தாங்க. தேங்க்யூ. டட்டடாய். நீ நிச்சயதார்த்த தனிக்கு போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் இது. தேங்க்யூ. உங்களை நான் உன்னை கேட்கலாமா வளர்ந்துக்கிட்டவரே? மனசுல இவ்ளோ ஆசைய வச்சுக்கிட்டு எதுக்காக என்ன தூரமா வச்சீங்க? எதுக்காக என்ன அந்த மாதிரிலாம் அழ வச்சீங்க? உனக்காக தான் பூமி. என்ன அழ வைக்கிறது? எனக்காகன்னு சொன்னா எப்படி? எவ்வளவுதான் அழுதாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் தன்னால ஒரு மாற்றம் ஏற்படும்னு நான் நம்பினேன் பூமி. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கல்யாணத்தால தான் நான் என்னோட அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்தேன்னு நீ வேதனைப்படக்கூடாது பூமி. அதனாலதான் நான் உன்னை தூரமாவே வச்சேன் பூமி. ஏன்னா நீ இந்த ஊரை தேடி இவ்வளவு தூரம் வந்ததெல்லாம் எனக்காக இல்ல, உன்னோட அப்பாவுக்காக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அப்பா இருந்தா எப்படி இருக்கும், அப்பா இல்லனா எப்படி இருக்கும்னு 2 டிஃபரன்ஸ் எனக்கு தெரியும் பூமி.